ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் கிச்சனில் அன்னபூர்ணி தாயாரை வச்சு வழிபடுவதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு. என்ன அப்படின்னா, நம்ம கிச்சனில் அன்னபூர்ணி சிலை வச்சு வழிபாடு செய்யும்போது அசைவம் செய்யலாமா அப்படின்ட்டு. அந்த அசைவம் செய்யும்போது நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய டவுட்டு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு வீடியோலையும். இந்து சாஸ்திரப்படி நமக்கு சோறு போடும் தெய்வமான இந்த அன்னபூரணியை நம்ம கிச்சனில் வச்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நீங்கள் அசைவம் சாப்பிடுவவங்களா இருந்தாலுமே பரவாயில்ல, அந்த அசைவ சாப்பாட்டிற்கும் கடவுள் இந்த அன்னபூரணி தான். அதனால் தாராளமாக நம்மளுடைய கிச்சனில் அசைவம் செய்யலாம். அதுவும் அன்னபூரணி தாயாருடைய சிலையோ ஃபோட்டோவோ இருந்ததுன்னா நீங்கள் வச்சு வழிபாடும் செய்யலாம். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச சமையலும் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளுக்குமே இந்த அன்னபூரணி தாயார் அருள் இருந்தால் தான் நமக்கு